ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் உங்கள் ராசிப்படி வேலைவாய்ப்பு யோகம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். பலரும் இப்படி கேள்விகளை கேட்கிறார்கள். படிப்பை முடித்ததும் மனசுக்கு பிடித்த வகையில் நிறைய சம்பளத்தோடு நல்ல வேலையும் அமைந்துவிட்டால் வாழ்க்கை சுகமாகிவிடும், வரமாகிவிடும். ஆனால் எல்லோருக்கும் இந்த அதிர்ஷ்டம் கிடைப்பதில்லை. சிலருக்கு பணம் நிறைய இருக்கும், பிள்ளைகளை பல லட்சங்கள் செலவு செய்து படிக்க வைப்பார்கள். ஆனால் பிள்ளைகளோ அவர்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக படிக்க முடியாமல் திணறுவார்கள். ஒருவேளை படிப்பை முடித்தாலும் உரிய வேலை கிடைப்பது குதிரை கொம்பாக இருக்கும். ஆனால் வேறு சிலர் கடன் வாங்கி பிள்ளைகளை படிக்க வைப்பார்கள், வேறு எவரேனும் உதவியோடு படிக்க வைப்பார்கள். அந்த பிள்ளைகள் படிப்பில் நம்பர் 1ஆக இருப்பார்கள். படித்து முடித்ததும் மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு சம்பளம் பெற்று உடனே அவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். ஒருவரின் வாழ்வில் இப்படியெல்லாம் அற்புதம் நிகழுமா என்பதை நாம் அறிய வேண்டும். அதற்கு அவரது ஜனன ஜாதகத்தை புரட்டணும். ஜாதகத்தில் கல்விக்குரிய கிரகமான புதன், நினைவாற்றலுக்கு உரிய சந்திரன், 5ஆம் வீட்டுக்கு உரிய கிரகம், அந்த வீட்டில் நிற்கும் கிரகம் ஆகியவற்றின் நிலையை ஆராய்ந்து நாம் பலன் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிரகங்கள் நலனில் இருந்தாலும் ஜாதகரின் முயற்சியும் அவசியம் தேவை. ஏனென்றால் எண்ணெயாக நிற்கினானே, என்றால் எண்ணெயாக நிற்கினானே என்று சிலரை பார்த்து நீங்கள் எப்போதாவது ஆச்சரியப்பட்டு இருப்பீர்கள். அப்படி நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவர்களின் ஜாதகத்தை பார்த்தால் அதில் முயற்சி ஸ்தானமாகிய 3ஆம் இடம் சிறப்பாக இருக்கும். இவர்கள் படிப்பு விஷயத்தில் சுறுசுறுப்பாக இயங்குவார்கள். தங்களுக்கு தரப்பட்ட புத்தகத்தில் உள்ள விஷயங்களை மட்டும் கற்றுக்கொண்டு அதோடு நின்று விடாமல் லைப்ரரிக்கு போவார்கள். அதிகப்படியான விஷயங்கள் அதில் என்னவெல்லாம் உள்ளன என்று தேடி அறிந்து கொள்வார்கள். பல புத்தகங்களை படிப்பார்கள். இப்படிப்பட்டவர்களே பிற்காலத்தில் பெயர் புகழோடு கை நிறைய சம்பளமும் பெரும் திறமைசாலிகளாக திகழ்வார்கள். இன்றைக்கு பெற்றோர்கள் பலர் பெரும் கனவுகளோடு குறிப்பிட்ட துறைகளில் தங்களின் பிள்ளைகள் ஜொலிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். எல்லாருமே தங்கள் பிள்ளைகள் பெரிய டாக்டர், பெரிய இன்ஜினியர் ஆக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் பிள்ளைகள் ஜாதகத்தில் லக்னாதிபதி நன்றாக இருந்தால்தான் பெற்றோர் ஆசைப்பட்ட கல்வி வரமாக அமையும். சில பிள்ளைகள் இருக்கிறார்கள், வழக்கமாக நன்றாக படிப்பவர்கள் என்றாலும் எதிர்பாராத விதமாக அரியர்ஸ் விழுந்துவிடும், அல்லது படிப்பில் வேறு விதமான தடங்கல்கள் ஏற்படும். சனி திசை அல்லது ராகு திசை நடைபெறும் போது இது போன்ற நிலை ஏற்படலாம். இந்த தருணங்களில் அவர்கள் பணம் சேர்ந்து மனம் சோர்ந்து விடாமல் கூடுதல் முயற்சி எடுத்து படிக்க வேண்டும். அப்போது தடைகளை கடந்து வர முடியும். அதேபோல் படிப்புக்கேற்ற நல்ல வேலை உடனடியாக கிடைக்க வேண்டும் என்றால் ஜாதகத்தில் உத்தியோகஸ்தானமான 10ஆம் இடம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். சிலர் படித்தது ஒன்றாக இருக்கும், பார்க்கும் வேலை இன்னொன்றாக இருக்கும். அதனால் உத்தியோகஸ்தானத்தை அறிவது முக்கியம். 90களில் அன்பர் ஒருவர் என்னை சந்திக்க வந்தார். பிள்ளையின் ஜாதகத்தை காட்டினார். மகன் பிகாம் படித்திருக்கிறான் என்று சொன்னார். அவரின் மகன் சென்னையில் நேர்முகத் தேர்வுக்கு வந்திருந்தான். அவனை இன்டர்வியூக்கு அனுப்பிவிட்டு இந்த அன்பர் ஜாதகம் பார்க்க என்கிட்ட வந்தார். ஜாதகத்தில் உத்தியோகஸ்தானத்தை ஆராய்ந்து பார்த்தால் அந்த ஸ்தானத்துக்கு அவரின் மகன் படித்த பிகாம் படிப்புக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்தது. உங்கள் மகன் ஜாதகப்படி அவர் கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்பு படித்தால் இதைவிட நல்ல வேலைக்கு போகலாம் என்று சொன்னேன். அவரோ, சார் அவன் பிகாம் முடித்து 2 வருஷம் ஓடிப்போச்சு, இனி எங்கே சார் போய் கம்ப்யூட்டர் படிக்கிறது என்றார். அந்த காலகட்டத்தில் தான் கம்ப்யூட்டர் படிப்புகள் பிரபலமாக ஆரம்பித்திருந்தன. ஆங்காங்கே கம்ப்யூட்டர் சென்டர்கள் தொடங்கப்பட்டன. கல்லூரிகளில் கம்ப்யூட்டர் பட்டப்படிப்பு துவங்கப்பட்டது. அங்கே கல்வி கற்றுத்தரப்பட்டது. அவற்றை ஜாதகம் பார்க்க வந்த அன்பரிடம் சுட்டி காட்டினேன். உங்கள் மகன் இது போன்ற கம்ப்யூட்டர் சென்டர்களில் சேர்ந்து ஸ்பெஷல் கோர்ஸ் ஏதாவது பண்ணலாமே என்றேன். அவரும் பார்க்கலாம் என்று கூறினார். ஜாதக நிலையில் மகனிடம் சொல்லியிருப்பார் போலும். பின்னர் இருவரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றனர். அன்பரின் மகன் நான் சொன்னபடியே கம்ப்யூட்டர் கல்வி கற்றார். இன்று அவர் வெளிநாட்டில் ஐடி நிறுவனம் ஒன்றில் லட்சக்கணக்கில் சம்பளம் பெறும் உயர்ந்த அதிகாரியாக வேலை பார்க்கிறார். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், பிள்ளைகளின் முன்னேற்றத்தை விரும்பும் பெற்றோர் அவர்களின் ஜாதகத்தில் உத்தியோகஸ்தானத்தை ஆராய்ந்து அதற்கேற்ப முடிவெடுத்தால் பிள்ளைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்கும். சனி 12 ராசிக்காரர்களில் எந்தெந்த ராசிக்கு நல்ல படிப்பை உத்தியோகம் அமைய வாய்ப்பு இருக்கிறது?
பொதுவாக புதனுடைய ராசிகளான மிதுனம், கன்னி, குருவுடைய ராசிகளான தனுசு, மீனம் ஆகிய 4 ராசிக்காரர்கள் நிறைய படிப்பார்கள். இவர்கள் தங்கள் வாழ்க்கை முழுக்க கல்விக்காக ஏதாவது ஒரு வகையில் செல்வம். அதேபோல் மேஷம், ரிஷபம், துலாம் ராசியினர் ஏட்டுக்கல்வியோடு வாழ்க்கை கல்வியும் கற்றுக்கொள்வார்கள். இவர்களும் முன்னேற்றத்துக்கு பக்கபலமாக 2 இருக்கும். இந்த 7 ராசிக்காரர்கள் தான் படிப்பிலும் வேலையிலும் ஜொலிக்க முடியும் என்று கிடையாது. எல்லா ராசியினருக்குமே கல்வி நன்றாக வரும். அந்த கல்வியின் நிலை என்ன என்பதை ஜாதகத்தை வைத்துத்தான் அறிந்து கொள்ள முடியும். ஒருவர் ஐடி படிப்புகள் படிக்க வேண்டும் என்றால் அவர் ஜாதகத்தில் புதன், சனி, சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் வலுவாக இருக்க வேண்டும். இந்த 4 கிரகங்களும் இருந்து அவை உத்தியோகஸ்தானத்துடன் தொடர்புடையதாக இருந்தால் படிக்கும்போதே நல்ல வேலை கிடைத்துவிடும். அதாவது கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்கும். அவர்களின் சம்பளமும் நல்ல நிலையில் இருக்கும். ஜாதகத்தில் ஏதேனும் தடைகள், தோஷங்கள் இருந்து அதன் காரணமாக வேலை கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதால் அன்பர்கள் சில எளிய பரிகாரங்களை செய்ய வேண்டும். ஏழை மாணவ மாணவிகளுக்கு புத்தகம், பேனா வாங்கி தருவது செய்யலாம். வீட்டில் விளக்கேற்றி வைத்து தினமும் உங்கள் குலதெய்வத்தை வணங்கலாம். சங்கடகரத்த சதி தினத்தில் விநாயகருக்கு நைவேத்தியம் படைக்கலாம். தொடர்ந்து 11 திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு உள்ளம் சாற்றி வழிபட்டு வரலாம். இவைகளை செய்து வந்தால் நிச்சயமாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் அந்த லக்னக்காரர்களுக்கும் வேலை வாய்ப்பு யோகம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய்.